அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வத்தை வர வைக்கக்கூடிய குலதெய்வ பூஜை கட்டுற முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் குலதெய்வங்கிறதையே மறந்துட்டாங்க எல்லாருமே. குலதெய்வத்தை விட்டுட்டு மற்ற தெய்வங்களுக்கு நேர்த்திக்கடன்கள், பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதற்கு குலதெய்வத்தை மறந்துட்டு அந்த மற்ற தெய்வங்கள் மேலே பக்தி செலுத்துறதற்கு இந்த காலகட்டங்களில் போயிட்டாங்க. அதனால தான் ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா சில சாபங்கள், தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து அணுகிறது. ஏன்னா குலதெய்வத்தை மறந்துட்டு நீ மற்ற எந்த தெய்வத்துக்கு நீ பூஜை செய்தாலும் அது உனக்கு முழுமையான பலனை தராது. சரிங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம வம்சத்துக்கு உண்டான குலதெய்வத்துக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா, குலதெய்வத்துக்கு நிகரான சக்தி எந்த தெய்வத்துக்குமே கிடையாது. குலதெய்வத்தை நீ நல்லபடியாக நீ வணங்கி வந்த அப்படின்னா, உனக்கு ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களை விட பக்கத்தில் அந்த குலதெய்வம் என்ன செய்ய விடாது அப்படின்னா அண்ட விடாது. அந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு சக்தி உண்டு. அது இன்றைய காலகட்டத்தில் உள்ள அந்த மக்களுக்கு புரிகிறது கிடையாது. சரிங்களா? சரி, குலதெய்வத்தை பற்றி பேசிட்டு போனோம்னா நிறைய பேசிட்டு போகலாம். இந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்றது, வீட்டுக்கு குலதெய்வத்தை எப்படி அழைக்கிறது அப்படிங்கிறத முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஒன்றும் கிடையாது. வீட்டில் இந்த முறையை பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை வணங்குறதுக்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. சரிங்களா? இல்லைன்னா அமாவாசை. இந்த நாட்களில் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். சரிங்களா? இந்த நாட்கள் இல்லைன்னா அமாவாசை உங்களுடைய வீட்டில் இந்த முறையை நான் சொல்ல தரக்கூடிய முறையை வீட்டில் பண்ணலாம். இல்லைன்னா சனிக்கிழமை ஏதாவது ஒரு மாதத்துக்கு வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த முறையை உங்களுடைய வீட்டில் பண்ணலாம். குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறது கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். சரிங்களா? தொழில் மேம்படும், உங்களுடைய வம்சம் வளரும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் குலதெய்வம் உங்களை வழி நடத்தி கொண்டு இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு சக்தியை கொண்டது தான் குலதெய்வ வழிபாடு. சரிங்களா? ஒன்றும் இல்லை, சனிக்கிழமை நாள் அன்னைக்குன்னு உங்களுடைய பூஜை ரூமில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு மண் அகல் விளக்கில் இழுப்ப எண்ணெய் இல்லைன்னா பஞ்ச தீப எண்ணெய் சரிங்களா போட்டுட்டு, இல்லைன்னா சுத்தமான நெய் சரிங்களா தீபம் போட்டுட்டு, ஒரு வாழை இலைன்னு உரித்து அதன் மேலே நெல் கொட்டி இல்லைன்னா பச்சரிசி கொட்டிக்கிங்க. விட்டுட்டு கலசம் கட்டுவாங்க தெரியுங்களா? ஒரு செம்பு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த செம்புக்கு நூல் சுற்றிடுங்க. நூல் சுற்றிட்டு அந்த கலசத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சுத்தமான நீர் கொஞ்சம் போட்டுருங்க, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுருங்க, கொஞ்சோண்டு சந்தனம், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு வேப்பிலை, கொஞ்சோண்டு வில்வேலை கிடச்சின்னா வில்வேலை போடுங்க. சரிங்களா? இல்லைன்னா வேப்பிலை மட்டும் போட்டுட்டு மாவில வச்சு ஒரு தேங்காய்க்கு மஞ்சள் தடவி அதை கலசம் போல் ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு சக்கரை பொங்கல் என்ன செஞ்சு ஒரு வாழை இலைனம் உரித்து பொரி, அவல் பொரி, கடலை, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பொங்கல் நெய்வேத்தியத்தை வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் மல்லிகை பூவு இல்லைன்னா செவ்வரளி பூ எடுத்து அந்த கலசத்தை அர்ச்சனை பண்ணி 108 தடவை அந்த மந்திரத்தை அந்த கலசத்துக்கு அர்ச்சனை பண்ணி அதன் பிறகு அந்த கலசத்தை அடுத்த நாள் காலையில் அந்த கலசத்தில் உள்ள நீரை உங்களுடைய வீட்டில் தெளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கண்திஷ்டி, பீடைகள், எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி எல்லா விஷயத்தையுமே குலதெய்வத்துடைய அனுக்கிறதுனால முறியடிச்சிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 அமாவாசை இல்லைனா 6 சனிக்கிழமை நீங்கள் பண்ணிக்கிட்டு வரீங்கன்னா இதோடைய சக்தியை நீங்கள் உணர முடியும். குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர்றதை உங்களால் உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு ரகசியமான குலதெய்வ வழிபாடு முறை. சரிங்களா? அது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். அதுபோல் நம்மளுடைய சிவருத்ர மகாகாளியம்மன் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நம்மளுடைய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அருள்வாக்குங்கிறது நடைபெறுகிறது. அந்த அருள்வாக்கில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் பேர் போட்டு அதற்குண்டான குரு தட்சணையை செலுத்தி நீங்கள் அருள்வாக்குக்கு முன்பதிவு செய்துக்கலாம். அருள்வாக்குக்கு வரும்பொழுது 3 எலுமிச்சம்பழம், வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் பூ வாங்கிட்டு கோவிலுக்கு 10:30க்கெலாம் கோயிலில் இருக்கிற மாதிரி நீங்கள் வரணும். சரிங்களா?
ஒரு நாளைக்கு 21 நபர்கள் மட்டும்தான் குறிபார்க்கப்படும். அதுவும் பதிவு செய்தால் மட்டும்தான் குறிபார்ப்பதற்கு அனுமதிக்கப்படும். சரிங்களா? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை குறிபார்க்கப்படும். அடுத்து வெள்ளிக்கிழமைக்கு பதிவு பண்ணுறவோ பதிவு பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை யார் யாரெல்லாம் நம்ம கோயிலுக்கு அருள்வாக்கு பார்ப்பதற்கு வருகை தருகிறீர்களோ அவங்களும் வாட்ஸ்அப்பில் நான் அந்த வெள்ளிக்கிழமை பதிவு அப்படிங்கிற மாதிரி போட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா 21 நபர்களுக்கு மட்டும்தான் அருள்வாக்குங்கிறது பார்க்கப்படும். சரிங்களா? அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னா முன்பதிவு அவசியம். சரிங்களா? முன்பதிவு செய்யாதவர்களுக்கு அருள்வாக்குங்கிறது பார்க்க மாட்டோம். சரிங்களா? அருள்வாக்கு பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் பெயர் போட்டு அதற்குண்டான குருதட்சணையை செலுத்தி நீங்கள் அதனுடைய ரெசிப்டை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுக்கிட்டே அப்படின்னா பதிவு பண்ணிக்கிறோம். பதிவு பண்ணிங்கன்னா நாங்கள் அதற்குண்டான டீட்டெயிலை கொடுத்து அருள்வாக்கு பார்ப்பதற்கு நாங்கள் உங்களை அனுமதிப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.